அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்று தந்த அந்த கடவுள் மட்டுமே புதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம தொடர்ந்து திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திங்கிங், சிந்தனையை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த வார சிந்தனை அப்படின்னு கூட ஏன் தலைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த வாரத்துல நம்ம எதை பத்தி அதிகமா சிந்திச்சிட்டு இருந்தோமோ அதுவே இந்த வாரம் பேசப்படக்கூடிய தலைப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஒரு தலைப்பை கூட செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மனிதர்களுக்கு கடவுள் தந்திருக்கிற ரொம்ப பெரிய ஒரு அருட்படைகள்ல ஒன்னா இந்த சிந்தனை இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சரியா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா அந்த புரிந்து கொள்ளும் திறனை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதா இந்த சிந்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம கிச்சன்ல போய் நிக்கிறோம், நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா பருப்பு எடுத்து போடுறோம், காய்கறிகளை போடுறோம், மசாலாவை போடுறோம், உப்பு போடுறோம், டக்குன்னு ஒரு இதை நம்ம சமைச்சிட்டு வரோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய சிந்தனைகள் இருக்கு, எவ்வளவு நாள் இத பத்தின அவங்க யோசிச்சு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இவ்வளவு இலகுவா ஒரு விஷயத்த கொண்டு கொடுத்திருக்காங்க. இது காம்பினேஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் எப்படி மனிதன் எவ்வளவு நாளா எப்படி சிந்திச்சு அதை கொண்டுட்டு வரான் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற விஷயமா இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ கடவுள் தந்த அந்த அறிவு நம்ம பகுத்து அறிஞ்சு ஒரு விஷயத்த சரியான திறன் கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அணுகிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, சொல்லும் போது இவங்க சொல்றது கரெக்டா அவங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு 2 பேர் பேசினதையுமே நம்ம கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து சிந்திச்சு பார்க்கும் போது அப்பதான் நம்மளால ஒரு தெளிவா முடிவு எடுக்க முடியுது, இவங்க சொன்னது கரெக்டு இவங்க சொன்னது தவறு அப்படின்னு. ஸோ இந்த சிந்திக்கிற திறன் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கு. இதுக்கு நம்ம ரொம்ப அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். மனித வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு வீட்டுல இருக்கிற எந்த ஒரு விஷயத்த நீங்க அப்படியே சுத்தி பார்த்தாலுமே, ஒரு கிச்சன்ல ஸ்டவ் இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம குக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு 2 கல்லுக்கு இடையில ஒரு கட்டைகளை வச்சு கல்ல வச்சு நெருப்பு மூட்டப்பட்டு எப்படியெல்லாம் அது அடுப்பு இருந்து இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்வா நம்ம இலகுவா யூஸ் பண்றோம். அப்ப இது யாரோ ஒரு மனிதர் அதை பத்தி திங்க் பண்ணி இலகுவாக்கணும்னு நினைச்சதுடைய விளைவா தானே நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு இல்லையா? சோ பல நேரங்கள்ல பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் பொழுதும் நம்மளுக்கு அந்த புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். நான் ஒருத்தருடைய பயோகிராஃபிய படிச்சுட்டு இருந்தேன். அதுல அவர் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிற பிட்ஸ் பிலானில படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவரு படிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்றாங்க. பண்ணா 3 பேருக்கும் கிடைச்சிருது, இவருக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்கல. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு தனியா இருந்து 2 நாளா ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு, தான் கேட்ட ஒரு 2 டிராவல்ஸை விட்டுட்டு மத்த டிராவல்ஸ் எல்லாம் நம்ம போய் கேட்கலாம், எதுலயுமே டிக்கெட் இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஃபுல்லா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மத்த டிராவல்ஸ் எல்லாம் ஏறி இறங்கும் போது அவருக்கு தெரியுது அங்கே ஒண்ணும் இங்கே 2மா நிறைய சீட்டுகள் காலியா இருக்கிறத அவரு பாக்குறாரு. அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பிரச்சனையின் மூலமா அவர் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னு அவர் சிந்திக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு ஆப்பை கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணி அந்த டிராவல்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்து, நீங்க உங்க வர்ற கஸ்டமர்களுக்கு இதை கொடுங்க, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ரெட் பஸ் உடைய ஓனரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது ஒரு 700 கோடி வர்த்தகமா இருக்கு தோராயமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அன்னைக்கு அந்த பிரச்சனையில அவர் முடங்கி உட்கார்ந்துடாம என்ன பண்ணலாம், இது சின்ன விஷயம்தான், ஆனா அதன் மூலமா அவர் சிந்திச்சதுனாலதான் அவர் மிகப்பெரிய ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்தே பஸ்ஸை ஈஸியா புக் பண்ணி போற மாதிரி நம்மளுக்கு இறைவன் அதை இலகுவாக்கி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பிரச்சனை டைம்ல நம்ம ரொம்ப அமைதியா காமா உட்கார்ந்து சிந்திக்கும் போதும் நம்மளுக்கு தீர்வுகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா?
அதுக்கு ஒரு ஒரு கதை நான் படிச்சேன், ஒருத்தருடைய ஸ்டோரி. அவங்க வந்து ஜப்பான்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மெட்ரோ ட்ரெயின் வந்து புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அத புல்லட் ட்ரெயின் பண்ணி ரெடி ஆயிருச்சு. அது சோதனை ஓட்டம் ஓட்டுறாங்க. அப்படி அந்த புல்லட் ட்ரெயின் ஓடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, குகைகளுக்குள்ள போகும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வை வந்து அந்த சுத்தி உள்ள அத்தனை ஊர் மக்களும் வந்து ஃபீல் பண்ணி ஒரு பெரிய நிலநடுக்கம் மாதிரியும் அவ்வளோ பெரிய ஒரு சவுண்டும் கேட்கறதா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இப்போ கடைசி நேர ஓட்டத்துல இந்த மாதிரி இருக்கே, அப்போ ஒரு ஒரு இதை முடிவுக்கு வர நேரத்துல இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து அடுத்து என்ன ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புக்ஸை தேடி போய் லைப்ரரியில உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அனுபவத்தின் மூலமா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறாங்க. ஒரு இன்ஜினியர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, அமைதியா ஒரு குளக்கரையில போய் உட்கார்ந்து அப்படியே அமைதியா உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்காரு. இது ரொம்ப பெரிய மிஷனு. இத 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 வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜப்பான் டிராவலிங் ரொம்ப ஈஸி ஆயிரும். ஆனா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே அப்படியே அந்த சீனரிஸ் அவர் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கிங் ஃபிஷர் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள வேகமா போயிட்டு மீன் எடுத்துட்டு வெளியே வர்றத பாக்குறாரு. ஒரு சத்தம் இல்ல, ஒரு இதுவும் இல்லாம அப்படியே அமைதியா அவ்வளவு வேகமா அது போயிட்டு வர்றத அவர் பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த புல்லட் ட்ரெயினுக்கு வந்து அந்த கிங்ஃபிஷருடைய அந்த மூக்கு அழகு இருக்கு இல்லையா, அதே ஷேப்ல வந்து அதை பண்றாரு. அதை பண்ணி அவங்க அடுத்து ஓட்டம் பார்க்கும் போது அந்த சவுண்டு நடுக்கம் எதுவுமே இல்லாம அதிவேகமா அது வந்து இன்னும் வந்து எரிபொருளை மிச்சம் பண்ணக்கூடியதா ரொம்ப சூப்பர் டிசைன்ல அது அமைஞ்சு இன்னைக்கு வந்து அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இதெல்லாம் எப்படி வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, சிந்திக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சிந்திக்கிறாங்க. ஸோ சிந்தனை எங்க பிறக்குதுன்னா, பிரச்சனைகள் மூலமா, தேடல் மூலியமா நம்மளுக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கும் போது அந்த சிந்தனை முக்கியமான ஒன்றா நம்ம பாக்குறோம். அல்லாஹ் வந்து குரான்ல கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனையை தூண்டுறாங்க. நிறைய நினைவூட்டல்களை கொடுத்து நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப மத்ததுல இருந்து மனிதன் வேறுபடுறதே வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கிறது வந்து சிந்தனையா தான் பார்க்க முடியுது. அந்த சிந்தனையை நம்மளுக்கு குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது ஏன், இது எப்படி நடந்துச்சு, இது எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு அந்த ஆர்வம் வந்து நம்மளுடைய சிந்தனையை தூண்டக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் சொல்றாங்க, மனிதனை வந்து நான் சிறந்த வடிவுல படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த சிந்தனை திறன் அப்படிங்கிறது வந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டக்கூடியதா முக்கியமான ஒன்னா இருக்கு. அது நம்ம மீட்சிக்கு தேவையான ஒன்னாவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 3:191 அல்லாஹ் சொல்றாங்க, வானம் பூமி படைப்புகளை குறித்து அவர்கள் வந்து சிந்திச்சு பாக்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஒன்னொன்னும் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, கோள்களா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத, அது எப்படி அந்தரத்துல அப்படியே அத்தனை நிக்குது, அது எப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்படியே சுத்திட்டு இருக்கு, எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கு. நம்ம பூமியை பாக்குறோம், இயற்கை வளங்களை வந்து அல்லாஹ் எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காரு. கடலை பாக்குறோம், அந்த கடலை நம்ம எப்படி ரசிக்கிறோம், எவ்வளவு ஆழமா எவ்வளவு பெரிய கப்பல்லாம் அதுல போயிட்டு வருது. பெரிய பெரிய மலைகளை பாக்குறோம், அதுல எவ்வளவு கனிம வளங்கள், தாவரங்கள் எவ்வளவு உயரத்துல எப்படி வளருது. காற்றுக்களை பாக்குறோம், மேகத்தை பாக்குறோம், மழை பொழியறத பாக்குறோம். இந்த ஒவ்வொன்னிலையுமே கடவுள் வந்து எப்படி வந்து ஒவ்வொன்னையும் திட்டமிட்டு கரெக்ட் டைம்ல செயல்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சோம் அப்படின்னாலே அது அவ்வளோ வந்து பிரமிப்பூட்டக்கூடியதா, கடவுளுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடியதா இருக்குங்கிறது நம்மளுக்கு புரியும். இப்ப அல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து வானத்தை எந்த ஒரு தூணுமே இல்லாம எப்படி நிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ இந்த பால்வெளி மண்டலத்துல, இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு கோள்கள், நட்சத்திரங்கள், இன்னும் விண் கற்கள் எவ்வளவு இது வந்து தொங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வானம் எப்படி எந்த ஒரு கிரிப்புமே இல்லாம தனியா தூண் இல்லாம எப்படி நிக்குது. மழை பெய்யறத நம்ம பாக்குறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட அளவுல எப்படி அந்த இடத்துல மட்டும் கரெக்டா மழை பொழியுது.
சில இடங்கள்ல பார்த்தோம்னா அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்ப கேரளா, சிரபுஞ்சி அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்ப எப்படி அல்லாஹ் வந்து அளவிட்டு திட்டமிட்டு அதை அனுப்புறாரு? இந்த பூமி எப்படி வந்து சமமா விரிக்கப்பட்டிருக்கு, அதுல தாவரங்களை எப்படி அவர் முளைப்பிக்கிறாரு, இந்த மண்ணை வளமாக்கி அந்த ஒரு விதைய போட்டோம்னா அது வந்து வெடிச்சு மேல வந்து அவ்வளோ பெரிய விருட்சமாயி பல ஆண்டுகள் அது வளர்ந்து பழங்களா இருக்கட்டும் இலைகளா இருக்கட்டும் எப்படி வந்து இவ்வளவு பெருசா அதை வந்து அவரு உருவாக்கி வர வைக்கிறாரு. இப்படி ஒண்ணு நம்ம வந்து சிந்திக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து கடவுளை பத்தி நம்மளால உணர முடியுது. ஒரு ஒரு சிறிதளவேனும் உணர முடியுது. அதனாலதான் கடவுள் வந்து நம்மளுக்கு சிந்தனை திறனை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சூரியனும் சந்திரனும் அதனுடைய பாதையில துல்லியமா அது வந்து சுத்தி வர்றத நீங்க பாக்குறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த நம்ம சூரியனை பத்தி கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னாலே சூரியன் வந்து ஒரு ஒரு சூரியனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே 4.6 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இது உருவாக்கப்பட்டிருக்கு. சோலார் நெபுலா அப்படிங்கிற வாயுல இருந்து அத வந்து பெரிய வாயுல இருந்து பிரிஞ்சு ஒரு சின்ன தனியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட எடை பார்த்தோம்னா 1.989 இன்ட்டு 10⁻30 கிலோகிராம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பூமியோட எடையை விட 3,30,000 மடங்கு பெருசு ஒரு சூரியனுடைய எடை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சூரியனுக்குள்ள நம்ம வந்து 13 லட்சம் தோராயமா 13 லட்சம் பூமியை உள்ள வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு சூரியனுங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும். இது ஒன்னோட ஒண்ணு அப்படியே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம கிராவிட்டி மூலியமா வந்து ஒன்னோட ஒண்ணு இழுத்து வச்சுட்டு அப்படியே தன்னுடைய வட்ட வரைக்குள்ள அப்படியே சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் வந்து கரெக்டா அந்த பூமியை வந்து அந்த சூரியன்ல இருந்து கரெக்டான தூரத்துல பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் கிட்ட வந்தா உறைஞ்சிரும், கொஞ்சம் கிட்ட வந்தா எரிஞ்சிரும், கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா உறைஞ்சிரும். துல்லியமா கரெக்டா வச்சதுனாலதான் நம்ம வந்து அந்த சமமான நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப சூரியன்ல வந்து அப்படியே தகன்னு எரியுது, நெருப்பு எரியுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது நெருப்பு தான். ஆனா நம்ம இங்க யூஸ் பண்ற திரவங்களை யூஸ் பண்ணி எரிய வைக்கப்படுற நெருப்பு அது கிடையாது. இப்ப நம்ம இங்க மரத்தை வச்சு அப்படியே தீ மூட்டுறோம்ல, அந்த மாதிரி நெருப்பு சூரியன்ல எரியல. அங்க வந்து ஹைட்ரஜன் வந்து ஹீலியமா மாறும் போது ஏற்படக்கூடிய அதுல இருந்து மிச்சமா இருக்கக்கூடிய எரிபொருள்ல கிடைக்கிற லைட்டு தான் வந்து நம்மளுக்கு வெளிச்சமாவும் வெப்பமாவும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அது வந்து ஒரு கதிர்வீச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து நம்ம யூஸ் பண்ற நெருப்பு கிடையாது. 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் வந்து அது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சூரியன் தான் பூமிக்கே உயிர் தரக்கூடியதா இருக்கு. சூரியன் வந்து ஒரு 8 நிமிஷம் இல்ல அப்படின்னா பூமியில ஒளி இல்லாம போயிடும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அது பூமியை வந்து ரீச் பண்ணுது. 8 நிமிஷத்துல பூமியில ஒளி இல்லாம போயிடும். வெப்பநிலை வந்து -100 செல்சியஸா ஆயிரும். தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கை இல்லாம போயிடும். கொஞ்ச நாள்ல அனைத்து உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். பூமி வந்து சுத்தாம இருந்ததுன்னா ஒரு பக்கம் ரொம்ப அப்படி எரியக்கூடிய பாலைவனமா மாறிடும். இன்னொரு பக்கம் இருளும் ஒளி இல்லாம இருளாகி உறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் வந்து இந்த சூரியனையும் பூமியும் எவ்வளவு கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு பயன்படுத்துற மாதிரி அல்லாஹ் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வல்லமைய நம்மளால உணர முடியும். இப்ப பூமியில பார்த்தோம் அப்படின்னா ஓசோன் லேயர் இருக்கு, வளிமண்டலம் இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கரெக்டான அளவுல நம்ம கதிர்வீச்சு தாக்காம நோய்கள் வராம அந்த சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு கரெக்டா படுற மாதிரி எல்லாம் அமைச்சு தந்திருக்காரு. அந்த சூரிய வெளிச்சம் வர்றதுனாலதான் நம்மளுக்கு நிழல் வருது. இப்ப நிழலை பத்தி அல்லாஹ் வந்து 25:45 அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் நிழலை வந்து எப்படி வந்து வடிவமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க.
சோ நிழல் வர்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து திசை, எந்த திசையில அது வருது, நேரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வெப்பம் கிடைக்குது, நம்மளுக்கு ஒதுங்குறதுக்கு நிழல் கிடைக்குது. எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய அருளால நம்ம வந்து அல்லாஹ் கொடுத்ததுனாலதான் நம்ம பயன் வர்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒவ்வொன்ன கொடுத்ததுக்கும் நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி சொல்றோமா ஒவ்வொன்னையும் நினைச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து எதுக்குமே வந்து நன்றி சொல்லக்கூடியவங்களா நம்ம இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிழலுக்கு ஏத்த மாதிரிதான் அல்லாஹ் வந்து சூரியனை நாம் வந்து வடிவமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் அவர்தான் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 21:33 அல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் அவர்தான் இரவையும் பகலையும் மேலும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர், ஒவ்வொன்றும் அதற்குரிய சுற்றுப்பாதையில் மிதந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப வந்து எப்பவுமே வந்து பூமியை அல்லாஹ் இருட்டாவே வச்சிருந்தாருன்னா, சூரியன் வரல அப்படின்னா நம்ம எப்பவுமே தூங்கிக்கிட்டு சோம்பலா இருக்கக்கூடிய நிலையில தான் இருந்திருப்போம். இல்ல எப்பவுமே சூரியன் பட்டுக்கிட்டே பிரகாசமாவே இருந்திருந்தா நம்மளால 24 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு ஆக்டிவா நம்மளால இருக்க முடியுமா? அப்போ அல்லாஹ் வந்து ஓய்வுக்கான ஒரு டைமையும் வேலை பார்க்கறதுக்கான ஒரு டைமையும் அது வந்து உதிக்கிற மாதிரியும் மறையிற மாதிரியும், ஆக்சுவலா சூரியன் உதிக்கல மறையல, அது அப்படியேதான் இருக்கு. நம்ம பாட புத்தகங்கள்ல தான் அப்படி நம்ம படிக்கிறோம். பூமி சுத்தி வரும்போதுதான் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைய வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அமைச்சு தந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துடைய ஒழுங்கு அமைப்பு எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த நேரத்துடைய இயக்கம் எப்படி கரெக்ட் டைமுக்கு அல்லாஹ் வந்து அதை வந்து சுழற்றுறாங்க, அதன் மூலம் உயிர்களை எப்படி அல்லாஹ் வந்து உயிர் வாழ வைக்கிறாங்க அப்படிங்கிறத சிந்திக்கும் மக்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. சோ அல்லாஹ்வுடைய அந்த திட்டமிடல், நுட்பங்கள், துல்லியமான அமைப்பு, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நொடியும் அதுக்கு கீழே ஏதாவதுன்னா ஒவ்வொரு இதுவும் அல்லாதான் வந்து அனைத்தையும் செய்யக்கூடிய திறன் படைத்தவரா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அல்லாஹ் சொல்றாங்க, வானம் பூமியை படைத்ததை விட படைப்பதற்கு கடினமானவர்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேக்குறாங்க. ஒரு சூரியனுடைய பத்தி கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற போதே இவ்வளவு வேலைகள் இருக்கா சூரியன் மூலமா, அப்ப அது வரலன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து படைச்சு வச்சிருக்காங்க. மனிதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது 86 5 6 7 அல்லாஹ் சொல்றாங்க, மானிடன் ஆனவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும், முதுகெலும்பிற்கும் உள் உறுப்பிற்கும் இடையில் இருந்து அவர்தான் அவனை உருவமைத்தார், அவர்தான் அவனை ஆவியிலும் அவளுக்குள்ள ஊதுனாரு அப்படின்னு சொல்றாங்க. மிகச்சிறிய விந்து துளியிலிருந்து மனிதனை கடவுள் படைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற செல்லுலயே, அதாவது செல் அப்படிங்கிற ஒன்னே வந்து மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு நுட்பமா பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கு. அதுலயும் சின்ன செல்லுல இருந்துதான் நான் மனிதனை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. மனிதன் வந்து ஒரு மண்ணால் ஆன செல்களால் ஆன ஒரு தொகுப்பா இருக்கான் அப்படிங்கிறத நம்ம நிறைய இதுல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பீச் மணல்ல போய் அந்த ஈரத்துல வந்து நம்ம அந்த மணலை புடிச்சு ஒன்ன வந்து நம்ம வீடு கட்டுறோம், மொத்தமா சேர்த்து வச்சு வீடு கட்டுறோம்னா ஒன்ன வந்து நம்ம வாசல்னு சொல்லுவோம், ஒன்ன ரூம் ஆக்குவோம், ஒன்னு ஜன்னல் ஆக்குவோம். அதை அப்படியே அம்புட்டையும் உதுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அம்புட்டுமே மணல் ஆயிரும். அதே மாதிரிதான் மனிதனுடைய செல்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து ஒவ்வொன்னையும் தனித்தனி ஆர்கனாக்கி வச்சிருக்காரு. ஆனா எல்லாமே ஒட்டுமொத்த மனிதனுமே சிலிக்கானால ஒரு மண்ணாலான ஒரு படைப்பா தான் இருக்கும், செல்களின் தொகுப்பாதான் மனிதன் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க, மனிதனுக்கு வந்து நான் வந்து பார்வை, செவிப்புலன், மூளையே நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம வந்து பார்வையை வச்சுதான் நம்ம வெளிப்புற விஷயங்கள், இயற்கையின் அழகுகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்காரு. ஒரு மரத்தை பாக்குறோம், அந்த ஒரு மரமே எத்தனை கலர்ல இருக்கு, ஒவ்வொன்னுல இருந்து எவ்வளவு பழங்கள் காய்ச்சி தொங்குது, ஒண்ணுல பார்த்தா ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அப்படி எப்படி வந்து அல்லாஹ் கலர்ஃபுல்லா இந்த உலகத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்கள் கொண்டுதான் அந்த கடவுளின் படைப்புகளை நம்ம சிந்திக்க கூடியவங்களா இருக்கோம். நம்மளுக்கு வந்து அல்லாஹ் கேட்கிற திறனை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி கேட்கிறோம் அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியா வல்லமையா
அது கடவுளுடையதா பறைசாற்றக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? சோ அந்த கடவுளை பத்தின உண்மைகளை கேட்டு இப்ப நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். அதை கேட்டு அதை நம்ம சிந்திக்கும் பொழுதுதான் இது சத்தியம் அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடியவங்களா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் மூளையை கொடுத்திருக்காரு. இந்த மூளையில தான் நம்மளுடைய சிந்தனைகள் ஆரம்பிக்குது. இதை கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கடவுளை அறியக்கூடியவங்களா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொன்றையும் கடவுள் எவ்வளவு நுட்பமா சரியான வடிவத்துல எவ்வளவு நாட்களுக்கு அவர் இயங்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் போது அந்த கடவுளுடைய வல்லமைகளை நம்மளால மதிப்பிடவும் முடியல, அளவிடவும் முடியல, நம்மளால முழுசா தெரிஞ்சுக்கிற முடியல. பட் நம்மளுக்கு தெரியுது இது அத்தனையும் படைத்த ஒருவர் இருக்காரு. அவர் இது எதையுமே சும்மா படைக்கல, நம்மள ஒரு பர்பஸா தான் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இத பத்தின சிந்தனைகள் நம்மளுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கா? நம்ம நாள் முழுக்க இத பத்தியே நம்ம சிந்திச்சுட்டே இருக்கோமா அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் என்னை பத்தி தான் சிந்திக்கிறேன். நான் முதல் நாள்ல இருந்தே என்ன சிந்திக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு காலைல எந்திரிக்கலாம், மதியானம் என்ன சமைக்கலாம், நைட்டுக்கு என்ன பண்ணலாம், காலைல எந்திரிச்சோன்னா இந்த வேலை பார்க்கலாம். உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களாதான் என்னுடைய சிந்தனைகள் இருக்கு. காலையில இருந்து இரவு முழுக்க உலக சிந்தனைகளாதான் போய்கிட்டு இருக்கு. ஒன்னையும் பார்க்கும் போது அந்த கடவுளை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கோமா அப்படின்னா அது ரொம்ப சொற்பமா தான் இருக்கு. ஆனா அல்லாஹ் நம்மளை சுத்தி காட்சிகளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணமா அல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்றாரு. பூமியில இருந்து நான் எப்படி தாவரங்களை முளைப்பிக்கிறேன், நான் எப்படி உங்களுக்கும் விலங்குகளுக்கும் நான் எப்படி உணவு வழங்குறேன், நான் எப்படி நீரை இறக்கி வைக்கிறேன், இந்த பூமியை எப்படி பூரணமா நான் வச்சிருக்கேன், நீ இது எல்லாமே உன் கட்டுப்பாட்டுல நடந்துகிட்டு இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறாரு. அப்ப என்னுடைய தீர்ப்பு இரவிலோ பகலிலோ வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? நான் முந்தின நாள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தரிசாக்கி விட்டுருவேன், நீ இத பத்தி எல்லாம் சிந்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேக்குறாரு. டக்குன்னு ஒரு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னா, நம்மளே இல்லாம போயிட்டோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாள் முழுக்க கடவுளை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோமா அப்படின்னு நம்ம தான் ஒவ்வொருத்தரும் நம்மள சுய பரிசோதனை பண்ணி பாத்துக்கிறணும் அப்படிங்கிறத கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதோட அல்லாஹ் 2:266 சொல்றாங்க, உங்களில் எவரேனும் பாயும் ஆறுகளும் தாராளமாக விளைச்சலும் கொண்ட பேரிச்ச மரங்கள் மற்றும் திராட்சைகளால் ஆன ஒரு தோட்டத்தை சொந்தமாக கொண்டிருந்து பின்னர் அவர் கிழவராகி கொண்டிருக்கையில் அத்துடன் அவருடைய பிள்ளைகள் இன்னமும் அவரை சார்ந்தவர்களாக இருக்கின்ற அதே சமயம் நெருப்பிலானது ஒரு பேரழிவு தாக்கி அவருடைய தோட்டம் எரிந்து போய்விடுவதை விரும்புவீர்களா? கடவுள் இவ்விதமாக இந்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார், நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் அடுத்த வசனம் எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு நீங்க உங்க பிள்ளைங்க உங்களை சார்ந்து இருக்காங்க, உங்களுக்கு வயசாகும் போது அந்த இதை எரிஞ்சு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம ஆகி போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அல்லாஹ் கேக்குறாங்க நம்ம கிட்ட. இந்த வாழ்க்கை முழுக்க நம்ம உழைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்காக உழைக்கிறேன்னு நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளுடைய உடல் வலிமை, வயது, நம்மளுடைய குடும்பத்தாருக்காக எல்லாத்தையும் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றாரு, உளமார்ந்த உறுதியோட வளமான தோட்டத்துல நீ ஒரு தோட்டத்தை உருவாக்குற மாதிரி நீ உன்னுடைய பணத்தை தர்மத்துக்காக நீ செலவு பண்ண அப்படின்னா சில நேரங்கள்ல அதுல இருந்து வர சாரலே உனக்கு போதுமானது, சில நேரங்கள்ல கனமழை பெய்யும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கடவுளுடைய பாதையில கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை நம்ம செலவழிக்கிறோமா? திடீர்னு அது இல்லாம போயிடுச்சுன்னா, அது நெருப்பாய் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. மறுமையில போய் நம்மளுக்கு ஒண்ணுமே பலனே இல்லாம இருந்ததுன்னா, நம்மளுக்கு நற்காரியங்களோ நற்செயல்களோ எதுவுமே இல்லை, எல்லாமே கம்மியா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு
பயனற்றதாகி போயிடாதா? இத பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க சேர்த்து வைக்கிறதுலயே ஏன் கவனமா இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் நம்ம கிட்ட கேக்குறார். இந்த வாழ்க்கை முழுவதுமே அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கி இருக்கிறது நம்மளை மீட்டுக்கிறதுக்காகவும், நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்திக்கிறதுக்காகவும், நம்ம கடவுளுக்கு அதிகம் அதிகம் நம்ம கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறதுக்காகவும், திருப்பி நம்ம கடவுள் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுக்கறதுக்காகவும், நம்மளுடைய இந்த தவறான எண்ணங்கள் கொள்கைகளிலிருந்து நம்ம மாறி அந்த ஒரு கடவுளை சார்ந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருடைய பாதையில போகணுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்திருக்கேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றார். ஏன்னா நாம எதையுமே செய்யலங்கிறத நம்மளால நல்லா உணர முடியுது. அல்லாஹ் ஒவ்வொன்னையுமே நம்ம கிட்ட கேட்கிறார், கொஸ்டினா கேட்கிறார். நீ சிந்திச்சு பாரு, நீ நீ அனுப்புற இந்த விந்துவை நீ நினைச்சு பாரு, நீ படைக்கிறியா இல்ல நான் படைக்கிறேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். இதுல இருந்து உயிரை நான் உருவாக்குறேனா இல்ல நீங்க உருவாக்குறீங்களா அப்படின்னு அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்கிறாரு. உங்களுக்கு உடலை கொடுத்து உள் உறுப்புகளை கொடுத்திருக்கேனே நானு, அதை எல்லாத்தையும் நான் இயங்க வைக்கிறேனா இல்ல நீங்க இயங்க வைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். உங்களுக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஆயுசு உள்ள வரைக்கும் எல்லாமே துடிச்சுக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம துடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அப்ப அதை இயக்குறது யாருங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க அறுவடை செய்யற பயிர்களை சிந்திச்சு பாருங்க. நீங்க குடிக்கிற தண்ணீரை பாருங்க, அந்த தண்ணீரை உங்களுக்கு யார் குடுக்கறா? தாகப்பமா தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கலன்னா நம்மளால பேசவே முடியல. இந்த தண்ணீரை ஆழத்துக்கு உள்ள இழுத்துக்கிட்டா உங்களுக்கு யார் தண்ணீரை கொடுக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேக்குறார். நீங்க மூட்டுற நெருப்பை சிந்திச்சு பாருங்க, இந்த நெருப்பு எப்படி எரியுது? நம்மளுக்கு ஒரு காஞ்ச மர துண்டு இருந்தாதான் நம்மளால எரிய வைக்க முடியுது. இப்ப அதுவே காயாம பச்சையா இருந்ததுன்னா நம்மளால எரிய வைக்க முடியல. ஆனா கடவுள் நினைச்சாருன்னா ஒரு காடு முழுக்க தீப்பற்றி எரிய வைக்கிறார். அவர் நினைச்சாருன்னா நம்ம சமைக்கிறதுக்கு அதை ஆகுறதுக்கும் கொடுக்கறாரு, அழிக்கிறதுக்கும் அவர் வச்சிருக்காரு. அவர் நினைச்சா அவர் எது வேணாலும் செய்வாரு அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு இருக்காரு. உயிர் போட வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இயங்க வைக்கிறதா இருக்கட்டும், கடவுள் தான் செய்யறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு எல்லாம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாம தான் எல்லாம் செய்யறோம், நாம தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரோம், நான் தான் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்களா இருக்கோம். அல்லாஹ் சொல்றாரு, நான் இந்த பூமியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுலயே இவன் ரொம்ப தீவிரமா பிடிவாதமா இருக்கான், தன்னுடைய சுய அபிப்பிராயங்களை தொடர்ந்து பின்பற்றான், இவன் ஒரு நாய் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அல்லாஹ்வுடைய சான்றுகள் தொடர்ந்து நினைவூட்டப்பட்டாலும் அதுல இருந்து நம்ம திரும்பி நிராகரிச்சுட்டு போகக்கூடிய மக்களா இருக்கிறனால உங்களுக்கு சிந்திக்கும் பொருட்டு இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு வெளிப்புற சிந்தனைகளா இருக்கட்டும், நம்மளுடைய உள் சிந்தனைகளா இருக்கட்டும், வானம் பூமி உயிருடைய துவக்கம், ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய மரணம், இயற்கை நிகழ்வுகளா இருக்கட்டும், ஒரு சிதலமடைந்த ஒரு பாலடைந்த ஒரு நகரத்தை நம்ம பார்க்கும் போதா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் கடவுளுடைய அந்த பிரசன்ஸை நம்ம பார்க்க முடியுது. நமக்குள்ளேயும் நம்ம உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் சிந்தனையிலையும் படைப்பின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிற போதும் கடவுள் எதையுமே வீணுக்காக அவர் படைக்கவே இல்லை அப்படிங்கிறதையும், இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த சிந்தனையை கொடுத்து புரிய வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்கள் தான் இந்த வெளிப்பாடுகளை படிக்கும் பொழுது அவங்க அப்படியே கண்ணீரால் ததும்புவதை நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. சோ அதை ஒவ்வொன்றையும் சிந்திக்கும் பொழுதுதான் நம்மள அறியாம நம்மளுக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் படைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மள அறியாமலே கண்ணீர் வரும். சோ நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் அவங்க விழாப்புறையில இருக்கும் நிலையிலும் எல்லா நிலையிலும் அவங்க கடவுளை நினைவு கூறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வானம் பூமி தன்னுடைய படைப்பை குறித்து அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு அவங்க நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சோ நம்ம எது செஞ்சாலும் எல்லா நேரத்திலையும் கடவுளுடைய திட்டமிடுதல், அவருடைய நுட்பம், அந்த துல்லிய தன்மை, வல்லமை, படைப்பின் திறன் எல்லாத்தையுமே சிந்திச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லி
கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு மீட்டுக்கிறதுக்காக தான் நம்ம இங்க எல்லா நேரங்களிலும் உணரக்கூடிய மக்களாக அவர் நம்மளை ஆக்கி அருள்பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமு அலைக்கும்.